நாம் இப்பொழுது பாலியல் தொடர்பான கிறிஸ்தவ ஒழுக்கத்தை, அதாவது கற்பு என்கிற நற்குணம் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோமே, அதை குறித்து கவனிக்கப் போகிறோம். கிறிஸ்தவம் கூறுகிற கற்பு குறித்த கிறிஸ்தவ விதியை சமுதாய விதியான ஒழுக்கத்தோடு, அதாவது தகுதியான அல்லது மரியாதையான என்பவைகளோடு நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. தகுதி என்ற வார்த்தைக்கான சமூக விதி ஒரு மனிதனுடைய சரீரம் எந்த அளவு காண்பிக்கப்படலாம், என்ன விஷயங்களை குறித்து பேசலாம், என்ன வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தலாம் என்பவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூக வளையத்தில் உள்ள பழக்க வழக்கத்தின் அடிப்படையில்தான் அமைக்கப்படுகிறது. அதன்படி கற்புக்கான விதி என்பது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா நேரத்திலும் ஒரே விதமாக இருந்தாலும் தகுதிக்கான விதியானது மாறுகிறதாயிருக்கிறது. ஒரு பசிபிக் தீவில் வாழ்கிற ஒரு பெண் மிக மிக குறைவாக ஆடை அணிந்திருந்தாலும், விக்டோரியன் காலத்தில் வாழ்கிற ஒரு பெண்மணி முற்றிலும் தன்னை மூடி மறைத்திருக்கிற ஆடைகளை அணிந்திருந்தாலும், இவர்கள் இருவரும் தங்கள் தங்கள் சமூகத்தின் அடிப்படையில் சமமாக அடக்கத்துடனும் தகுதியானவர்களாகவும் மரியாதைக்குரியவர்களாகவும் அல்லது சமமாக மரியாதை குறைவானவர்களாகவும் எண்ணப்படலாம். ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலத்தில் இருந்த கற்புள்ள பெண்கள் பிரயோஜனப்படுத்தின சில வார்த்தைகளை 19ஆம் நூற்றாண்டில் எல்லாராலும் முற்றிலும் கைவிடப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண் மட்டுமே பயன்படுத்தியிருப்பார். தாங்கள் வாழுகிற காலத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஏற்ற தகுதிக்கான விதியை உடைக்கிற மனிதர்கள் தங்களுக்குள்ளோ அல்லது மற்றவர்களுக்கோ பாலியல் இச்சையை தூண்டுவதற்காக அப்படி செய்வார்களானால் அவர்கள் கற்புக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறார்கள். ஆனால் ஒருவேளை அவர்கள் அறியாமையினாலோ அல்லது கவனக்குறைவினாலோ அப்படி செய்வார்கள் என்றால் அவர்கள் கண்ணியமற்றவர்கள் என்ற குற்றம் மட்டுமே சாட்டப்படுவார்கள். பெரும்பாலான சமயங்களில் அவர்கள் அந்த விதிக்கு எதிர்த்து நின்று மற்றவர்கள் அதிர்ச்சியடையும்படியாகவோ அல்லது வெட்கப்படும்படியாகவோ அதை உடைப்பார்கள் என்றால் அவர்களை கற்பற்றவர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றாலும் அவர்கள் இரக்கமற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மற்ற மனிதர்களை சங்கடப்படுத்தி அதில் மகிழ்ச்சி அடைகிற எந்த செயலும் இரக்கமற்றதாய் இருக்கிறது. தகுதிக்கான மிகவும் கண்டிப்பான வளைந்து கொடுக்காத ஒரு தரநிலை என்பதை கற்புக்கான எந்த ஒரு ஆதாரமாகவும் அதற்கு இணையானதாகவும் நான் நினைக்கவில்லை. ஆதலால்தான் நான் வாழ்கிற காலத்தில் அந்த விதி மிகவும் தளர்த்தப்பட்டு எளிமையாக்கப்பட்ட போது அதை நான் நல்ல காரியமாக எண்ணுகிறேன். என்றாலும் அது இப்பொழுது இருக்கிற இந்த நிலையில் வெவ்வேறு வயதில் உள்ள வெவ்வேறு விதமான மனிதர்கள் எல்லோரும் ஒரே தரநிலையை ஏற்றுக்கொள்வதில்லை என்கிற ஒரு சங்கடம் இருப்பதினால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிய முடியவில்லை. இந்த குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கையில் வயதான அல்லது பழைய காலத்து மனிதர்கள், இளைஞர்கள் அல்லது எல்லா பழைய விதியிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட மனிதர்கள் பழைய காலத்து தரநிலைப்படி தகுதியற்றவர்களாயிருக்கும்போது அவர்கள் கெட்டுப்போய்விட்டார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல இளைஞர்களும் பெரியவர்கள் இந்த புதிய விதியை இலகுவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்களை ஒழுங்காக அல்லது அடக்கமாக இருப்பதில் அதிக அக்கறை கொண்டவர்கள் என்றோ தூய்மைவாதிகள் என்றோ அழைக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற உண்மையான விருப்பமும் முடிந்த மட்டும் மற்றவர்களுக்கு எந்த சங்கடமும் கொடுக்காமல் நடந்து கொள்ளுவதும் பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்த்துவிடும். கிறிஸ்தவ ஒழுக்கங்களிலேயே கற்பு என்பதுதான் மிகவும் செல்வாக்கிழந்ததாய் இருக்கிறது. அதிலிருந்து விடுபடவே முடியாது. ஆதி முதல் கிறிஸ்தவ விதி இவ்வாறாகவே சொல்லுகிறது. 1. உன் வாழ்க்கை துணைக்கு முழுவதும் விசுவாசமாய் திருமணத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அல்லது முற்றிலும் அந்த காரியத்திலிருந்து உன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும். இது மிகவும் கடினமானதாகவும் நம்முடைய உள்ளுணர்வுக்கு மிகவும் எதிர்மறையானதாகவும் இருக்கிறது. இதை பார்க்கும்போது ஒன்று கிறிஸ்தவம் தவறாக இருக்கிறது அல்லது நம்முடைய பாலியல் உள்ளுணர்வு இப்பொழுது இருக்கிறதைப் போல தவறாக போய்விட்டது. ஒன்று அல்லது மற்றொன்று தான் நடந்திருக்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய உள்ளுணர்வு தான் தவறாகிவிட்டது என்று ஒரு கிறிஸ்தவனாக நான் எண்ணுகிறேன். ஆனால் அப்படி நான் எண்ணுவதற்கு மற்ற காரணங்கள் உண்டு. நாம் சாப்பிடுவதன் உயிரியல் நோக்கம் நம்முடைய உடலை சீரமைப்பதாயிருக்கிறதைப் போல பாலியலின் உயிரியல் நோக்கம் குழந்தைகளாகும். நமக்கு வேண்டும் போதெல்லாம் நமக்கு வேண்டிய அளவு சாப்பிட்டுக் கொண்டிருப்போமானால் உண்மையாக நம்மில் பலரும் மிக அதிகமாக சாப்பிடுவோம் என்றாலும் பயப்படும்படியான அளவுக்கு அதிகமாக அல்ல. ஒரு மனிதன் இருவருக்கான உணவை உண்ண முடியும், ஆனால் 10 பேருக்கான உணவை உண்ண முடியாது.
பசி என்பது அவனுடைய உயிரியல் நோக்கத்துக்கும் சற்று அதிகமாகச் செல்லுகிறது, ஆனால் மிகவும் அதிகமாக அல்ல. ஆனால் ஒரு ஆரோக்கியமான இளைஞன் எப்பொழுதெல்லாம் தனக்கு மாம்ச இச்சைக்கான பசி உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த காரியத்தில் ஈடுபட்டு, அப்படி அந்த ஒவ்வொரு காரியமும் ஒரு குழந்தையை உருவாக்கினால் 10 வருடங்களில் அவன் மிக இலகுவாக ஒரு சிறிய கிராமத்தையே நிரப்ப முடியும். இந்த பசியானது தன்னுடைய செயல்பாட்டில் வேடிக்கையாகவும் அபத்தமான வகையிலும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அல்லது இன்னொரு வகையில் இதை பார்ப்போம். மேடையில் ஒரு பெண் ஒன்றன் பின் ஒன்றாக தன்னுடைய ஆடைகளை கழற்றுகிற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களால் ஒரு பெரிய பார்வையாளர்கள் கூட்டத்தை கூடிவரச் செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் உங்களால் இலகுவாக ஒரு தியேட்டரை நிரப்ப முடியும் என்று வைத்துக்கொள்வோம். எதற்காகவென்றால், மேடையில் ஒரு மூடி வைக்கப்பட்ட பெரிய தட்டை கொண்டு வந்து வைத்து மெதுவாக அதனுடைய மூடியை திறந்து விளக்குகள் அணைக்கப்படும் சற்று முன்பு அதில் உள்ள ஆட்டு இறைச்சியையோ அல்லது ஒரு துண்டு கோழி இறைச்சியையோ எல்லோரும் பார்க்கும் வண்ணத்தில் வைப்போம் என்றால், அந்த தேசத்தில் உணவுக்கான பசி குறித்த காரியத்தில் ஏதோ ஒன்று தவறாகப் போய்விட்டது என்று நாம் நினைக்க மாட்டோமா? அதே போல வேறு ஒரு உலகத்தில் வளர்ந்த ஒருவர் நம்மிடையேயுள்ள பாலியல் உள்ளுணர்வுக்கான நிலை இதற்கு சமமான நிலையில் வினோதமாக இருக்கிறது என்று நினைக்க மாட்டாரா? ஒரு விமர்சகர் இவ்வாறாக கூறினார்: ஒரு தேசத்தில் உணவுகளுக்கான உரைகள் கழற்றப்படுகிற நிகழ்ச்சி மிகவும் பிரபலமாக இருக்கும் என்றால் அந்த நாட்டின் ஜனங்கள் மிகவும் பசியினால் வாடுகிறார்கள் என்றுதான் முடிவு செய்வதாக. நிச்சயமாக அவர் எந்த அர்த்தத்தில் கூறுகிறார் என்றால், இப்படிப்பட்ட உரைகளை கழற்றுகிற நிகழ்ச்சிகள் பாலியல் சீர்கேட்டினால் வந்ததல்ல, பாலியல் பசியினால் வருகிறது என்று. நான் அவருடன் உடன்படுகிறேன். எப்படியென்றால், ஒரு சில விசித்திரமான இடத்தில் இப்படிப்பட்ட ஆட்டு இறைச்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் மிகவும் பிரபலமாக இருக்கும் என்றால் எனக்கு தோன்றுகிற ஒரு சாத்தியப்படக்கூடிய விளக்கம் பஞ்சமாகும். ஆனால் இதற்கு அடுத்த கட்டம் நம்முடைய அனுமானத்தை சோதிக்கும்படியாக உண்மையிலேயே அந்த நாட்டிலுள்ள மக்கள் நிறையவோ அல்லது குறைவாகவோ உண்ணுகிறார்களா என்று நாம் கண்டறிவதுதான். நமக்கு கிடைத்த ஆதாரங்கள் போதுமான அளவு உணவு உண்ணப்படுகிறது என்பதை காண்பிக்குமானால் நம்முடைய பசி என்கிற அனுமானத்தை நாம் நிச்சயமாக கைவிட்டுவிட்டு வேறு ஒன்றை சிந்திக்க முயல்வோம். இதே முறையில் ஆடை நீக்கப்படுவதற்கான காரணம் பாலியல் பசி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும் முன்பாக உண்மையிலேயே நம்முடைய இந்த காலகட்டத்தில் ஆடை நீக்குதல் போன்ற காரியங்கள் என்னவென்றே தெரியாத அந்த காலத்தை காட்டிலும் பாலுறவு அதிகமாக தவிர்க்கப்படுகிறதா என்பதின் ஆதாரத்தை நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் உண்மையில் அப்படியான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. கருத்தடை பொருட்கள் முன்பை விட திருமண பந்தத்துக்குள்ளாக பாலுறவில் ஈடுபடுகிறதற்கான விலையை மிகவும் குறைத்து அதற்கப்பாற்பட்டு அதை மிகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றியிருக்கிறது. மேலும் சட்டவிரோதமான உறவுகளுக்கும், சொல்லப்போனால் முறைகேடான உறவுகளுக்கும் கூட பொதுமக்களுடைய எதிரான கருத்து பக்தியற்ற காலங்களில் இருந்ததை காட்டிலும் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் நம்மால் கற்பனை செய்து பார்க்கக்கூடியது பசியை குறித்த அனுமானம் மட்டுமல்ல. பாலியல் பசி என்பது நம்முடைய மற்ற பசிகளைப் போல அதிகமாக ஈடுபடுவதினால் வளருகிறது என்பது எல்லோரும் அறிந்ததே. பசியோடு இருக்கிற மனிதர்கள் தங்களுக்குள் ஆர்வத்தையும் மன எழுச்சியையும் எழுப்பக்கூடிய கற்பனைகளாக உணவை குறித்து நினைக்கக்கூடும். ஆனால் அதைத்தான் பெருந்தின்னிக்காரர்களும் கழுத்துவரை உண்ணுபவர்களும் இவர்களோடு பட்டினியாய் இருப்பவர்களும் கூட நினைக்கிறார்கள். மூன்றாவதாக ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறேன். வெகு சில மனிதர்கள்தான் உணவாக கருதப்படாத சில காரியங்களை சாப்பிட விரும்புவார்கள், அல்லது உணவை சாப்பிடுவதற்கு பதிலாக அதை வைத்து வேறு காரியங்களை செய்வார்கள் என்பதை நீங்கள் காண முடியும். வேறு வார்த்தைகளில் சொல்லப்போனால் உணவு பசியின் முறைகேடுகளாகிய இவை மிகவும் அரிதானவையாகும். ஆனால் பாலியல் உள்ளுணர்வின் முறைகேடுகள் எண்ணில் அடங்காததும் குணப்படுத்த கடினமானதும் பயப்படத்தக்கதுமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களின் விரிவுக்குள்ளாக நான் செல்ல வேண்டியதை குறித்து வருந்துகிறேன். ஆனால் அப்படி நான் செய்தாக வேண்டியிருக்கிறது. நான் அப்படி செய்வதற்கான காரணம் என்னவென்றால், உங்களுக்கும் எனக்கும் கடந்த 20 ஆண்டுகளாக நாள் முழுவதும் பாலியல் குறித்த நல்லதிடமான பொய்கள் உணவாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. பாலியல் விருப்பம் என்பது நம்முடைய மற்ற இயல்பான விருப்பங்களுக்கு சமமான நிலையில்தான் இருக்கிறது. ஆனால்
அதை வெளிப்படையாக பேசாமல் இருக்க வேண்டும் என்கிற அந்த முட்டாள்தனமான விக்டோரியன் காலத்து பழைய ஆலோசனையை நாம் கைவிட்டுவிட்டால் தோட்டத்தில் உள்ள எல்லாம் மிகவும் அழகாக மாறிவிடும் என்பது நாம் கேட்டு சலித்து போகும் அளவுக்கு நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. இது உண்மை அல்ல. நீங்கள் இதன் உண்மையை கவனிக்க ஆரம்பித்து அவர்கள் கூறுகிற பிரச்சாரத்தை விட்டு உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளும் அந்த நொடியில் அது அப்படி அல்ல என்பதை காண முடியும். வெளிப்படையாக பேசப்படாததால் தான் பாலியல் ஒரு குழப்பத்துக்குள்ளாகிவிட்டது என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் கடந்த 20 வருடங்களாக அது வெளிப்படையாக பேசப்படாமல் இல்லை. நாள் முழுவதும் அதை குறித்து பேசப்படுகிறது. என்றாலும் அது இன்னும் ஒரு குழப்பமான நிலையில்தான் இருக்கிறது. அதை மூடி மறைப்பதுதான் அந்த பிரச்சனைக்கான காரணம் என்றால் அதை வெளிப்படையாக பேசுவது அதை சரியாக்கி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி அது சரியாகவில்லை. நான் நினைக்கிறேன் இது எதிர் திசையில நடக்கிறது என்று. இது மிகவும் குழப்பத்துக்கு உள்ளானதால் தான் மனித இனம் இதை முதலாவதாக மூடி மறைத்தது என்றே நான் நினைக்கிறேன். நவநாகரிக மனிதர்கள் இவ்வாறாக கூறுகிறார்கள், பாலியல் என்பது நீங்கள் வெட்கப்படும்படியான காரியம் ஒன்றுமல்ல என்று. அவர்கள் 2 காரியங்களை இங்கு குறிப்பிடுகிறார்கள். மனித இனம் ஒரு குறிப்பிட்ட வழியில் இனப்பெருக்கம் செய்கிறது என்பதும் அது இன்பம் தருகிறதாயிருக்கிறது என்பதை குறித்தும் வெட்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்கிற அர்த்தத்தில் அவர்கள் சொல்லலாம். அப்படியானால் அவர்கள் சரியாகத்தான் சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவமும் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த காரியமோ அல்லது அந்த இன்பமோ இங்கு பிரச்சனை அல்ல. பழைய கிறிஸ்தவ போதனையாளர்கள் மனிதன் வீழ்ச்சி அடையாமல் இருந்திருந்தால் பாலியல் இன்பமானது இப்பொழுது குறைவாக இருப்பதற்கு பதிலாக நிச்சயம் அதிகமாகவே இருந்திருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். எனக்கு சில குழம்பிப்போன சிந்தனையுடைய கிறிஸ்தவர்களை தெரியும். அவர்கள் கிறிஸ்தவம் பாலுறவையும் உடலையும் இன்பத்தையும் கெட்டது என்று நினைக்கிறது என்று பேசுவார்கள். அவர்கள் சொல்வது தவறு. பெரிய மதங்கள் எல்லாவற்றிலும் அநேகமாக கிறிஸ்தவம் ஒன்றுதான் உடலை முழுமையாக அங்கீகரிக்கிறது. அது திடப்பொருள் என்பது நன்மையானது என்றும் தேவன் தாமே ஒருமுறை மனித உடலை அவதாரமாக எடுத்துக்கொண்டார் என்றும் நமக்கு பரலோகத்தில் கூட ஒரு வகையான சரீரம் கொடுக்கப்பட போகிறது என்றும் நம்முடைய உடலானது நம்முடைய மகிழ்ச்சி, அழகு மற்றும் நம்முடைய சக்தியின் ஒரு இன்றியமையாத பகுதியாய் இருக்கப் போகிறது என்றும் அது நம்புகிறது. மற்ற எந்த மதத்தை காட்டிலும் கிறிஸ்தவம்தான் திருமணத்தை மகிமையுள்ளதாக்கி இருக்கிறது. மேலும் உலகத்தின் தலை சிறந்த காதல் கவிதைகள் எல்லாம் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருவர் பாலுறவு என்பது மிகவும் தவறு என்று கூறுவார்களானால் கிறிஸ்தவம் உடனடியாக அவர்களுக்கு முரண்படுகிறது. ஆனால் நிச்சயமாக மனிதர்கள் பாலியல் என்பதை குறித்து நீ வெட்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று கூறும்பொழுது அவர்கள் சொல்லுகிற அர்த்தம் பாலியல் உள்ளுணர்வு இப்பொழுது இருக்கிற நிலை வெட்கத்திற்குரியது அல்ல என்பதே ஆகும். அவர்கள் அந்த அர்த்தத்தில் கூறுவார்களானால் அவர்கள் சொல்வது தவறு என்றே நான் எண்ணுவேன். அது எல்லா வகையிலும் நாம் வெட்கப்படுவதற்குரியது என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய உணவை நாம் அனுபவிப்பதில் எந்த விதமான வெட்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் பாதி ஜனங்கள் உணவை மட்டுமே தங்களுடைய வாழ்வதற்கான முக்கிய காரணமாக எண்ணி தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உணவுப் படங்களை பார்த்து வாயில் நீர்வடிய தங்கள் உதடுகளை அரைத்து கொண்டிருப்பார்கள் என்றால் அது எல்லா வகையிலும் வெட்கத்திற்குரியதாயிருக்கிறது. இப்போதைய இந்த சூழ்நிலைக்கு நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில் பொறுப்பானவர்கள் என்று நான் சொல்லவில்லை. இப்படியாக திரிக்கப்பட்ட உயிரினங்களைத்தான் நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய கைகளில் கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள். நாமும் கற்பில்லாத நிலைக்கு ஆதரவான பிரச்சாரங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற நிலையில்தான் வளர்கிறோம். நம்முடைய பாலியல் உள்ளுணர்வை வீக்கமடைந்த நிலையிலேயே வைத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க நினைக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் நிச்சயமாக ஒரு பொருளின் மேல் வெறி கொண்ட மனிதன் அதன் விற்பனைக்கு மிக மிக குறைவாகவே எதிர்ப்பு தெரிவிக்கிற மனிதனாயிருக்கிறான். தேவனுக்கு நம்முடைய நிலை தெரியும். நாம் இவைகளை மேற்கொள்வதில் நமக்கு எந்த ஒரு கடினமும் இல்லை என்பதைப் போல அவர் நிச்சயம் நியாயம் தீர்க்க மாட்டார். இங்கு முக்கியமானது எதுவென்றால் அவைகளை மேற்கொள்ள நினைக்கிற நம்முடைய விருப்பத்தில் உள்ள நேர்மையும் விடாமுயற்சியும் மட்டுமே ஆகும். நாம் குணப்படுவதற்கு முன்பாக நாம் குணப்பட வேண்டும் என்று விரும்ப வேண்டும். உதவி வேண்டும் என்று உண்மையாக விரும்புபவர்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் பல நவநாகரீக மனிதர்களுக்கு
அந்த விருப்பம் கூட மிகவும் கடினமாயிருக்கிறது. நமக்கு ஒரு காரியத்தின் மேல் உண்மையான விருப்பம் இல்லை என்றாலும் அது வேண்டும் என்று நினைப்பது சுலபம்தான். ஒரு பிரபலமான கிறிஸ்தவர் பல காலங்களுக்கு முன்பாக நமக்கு இவ்வாறாக சொல்லியிருக்கிறார். அவர் இளைஞனாக இருந்தபோது கற்புக்காக விடாமல் ஜெபித்துக் கொண்டே இருந்தாராம். ஆனால் பல வருடங்களுக்கு பின்புதான் அவர் ஒன்றை உணர்ந்திருக்கிறார். தன்னுடைய உதடுகள் ஆண்டவரே என்னை கற்புள்ளவனாக்கும் என்று ஜெபித்தபோது தன்னுடைய இருதயம் ரகசியமாக ஆனால் அதை இப்பொழுதே செய்துவிடாதீர் என்று சேர்த்துச் சொன்னதை உணர்ந்து கொண்டிருக்கிறார். இது மற்ற நல்லொழுக்கங்களுக்கான ஜெபங்களில் கூட நடக்கக்கூடும். ஆனால் இப்பொழுது முழுமையான கற்புள்ளவர்களாக ஆவதற்கு சொல்லப்போனால் ஆசைப்படுவதற்கு கூட ஏன் இப்பொழுது விசேஷித்த வகையில் கடினமாக இருக்கிறது என்பதை குறித்து 3 காரணங்கள் உண்டு. முதலாவதாக, நம்முடைய திரிக்கப்பட்ட இயல்பு, நம்மை சோதிக்கிற சாத்தான் மற்றும் இப்பொழுது இருக்கிற மாம்ச இச்சைக்குரிய பிரச்சாரங்கள், இவையெல்லாம் இணைந்து நாம் தவிர்க்க நினைக்கிற ஆசைகளெல்லாம் மிகவும் இயல்பானவை, மிகவும் ஆரோக்கியமானவை, மிகவும் நியாயமானவை. அதாவது அவைகளை தவிர்க்க நினைப்பதே வக்ரம் மற்றும் இயற்கைக்கு மாறானது என்கிற அளவுக்கு நம்மை உணர வைக்கும். விளம்பரங்களுக்கு மேல் விளம்பரமாக, படத்துக்கு மேல் படமாக, நாவலுக்கு மேல் நாவலாக வந்து பாலுறவில் ஈடுபடுவது என்கிற சிந்தனை ஆரோக்கியம், இயல்பு, இளமை, வெளிப்படை மற்றும் நல்ல நகைச்சுவைக்கான சிந்தனைகள் என்பது போல நம்மை பழக்கப்படுத்தும். இந்த பழக்குதல் ஒரு பொய்யாகும். மற்ற எல்லா சக்தி வாய்ந்த பொய்களையும் போல இதுவும் ஒரு உண்மையின் அடிப்படையில் வந்ததாகும். அந்த உண்மை முன்பு ஒப்புக்கொண்டதைப் போல பாலுறவு என்பது அதை சூழ்ந்து வளர்ந்த அதிகப்படியான மற்றும் வெறித்தனமான காரியங்களுக்கு அப்பாற்பட்டு பார்க்கும்போது தன்னில்தானே இயல்பான, ஆரோக்கியமான மற்றும் அதுபோன்ற மற்ற காரியங்களாய் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு சமயத்திலும் உங்களை சோதிக்கிற எந்த ஒரு பாலியல் செயலும் கூட ஆரோக்கியமானது, இயல்பானது என்கிற யோசனையில்தான் அந்த பொய் அடங்கியிருக்கிறது. இப்போது இது கிறிஸ்தவத்துக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பார்வையிலிருந்தும் பார்க்கும் பொழுது ஒரு முட்டாள்தனமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா ஆசைகளுக்கும் அடிபணிந்து செல்வது என்பது வெளிப்படையாகவே இயலாமை, நோய், பொறாமைகள், பொய்கள், மூடிமறைத்தல் ஆகியவற்றுக்கு வழிவகுக்கிறது. மற்றும் ஆரோக்கியம், நல்ல நகைச்சுவை, வெளிப்படைத்தன்மை இவை எல்லாவற்றுக்கும் எதிர்மறையானதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் கூட எந்த ஒரு சந்தோஷத்துக்கும் ஓரளவுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் தேவைப்பட போகிறது. ஆதலால் ஒவ்வொரு ஆசையும் தான் வலுவானதாயிருக்கும்போது அது ஆரோக்கியமானதாகவும் நியாயமானதாகவும் இருக்கிறது என்கிற கூற்று ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு அறிவுள்ள நாகரீகமான மனிதனும் ஒரு கோட்பாடுகளின் தொகுப்பை கொண்டவனாகவும் அதன் அடிப்படையில் தன்னுடைய சில ஆசைகளை நிராகரித்து மற்ற ஆசைகளை அனுமதிக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இதை கிறிஸ்தவ கோட்பாடுகளின் அடிப்படையிலும், மற்றவன் சுகாதார அடிப்படையிலும், மற்றொருவன் சமூகவியல் கோட்பாடுகளின் அடிப்படையிலும் இதை செய்கிறான். இங்கு உண்மையான கருத்து வேறுபாடு கிறிஸ்தவத்துக்கும் இயற்கைக்கும் இடையில் அல்ல. மாறாக இயற்கையின் கட்டுப்பாடுகளை குறித்து கிறிஸ்தவ கோட்பாட்டுக்கும் மற்ற கோட்பாடுகளுக்கும் இடையில்தான் நடக்கிறது. ஏனென்றால் இயற்கை என்பது இயல்பான ஆசை என்ற அர்த்தத்தில் உங்கள் முழு வாழ்க்கையையும் நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தாலொழிய எப்படியாயினும் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதாயிருக்கிறது. கிறிஸ்தவ கோட்பாடுகள் ஒத்துக்கொண்டபடி மற்றவைகளை காட்டிலும் கண்டிப்பாகத்தான் இருக்கிறது என்றாலும் மற்றவைகளுக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு கிடைக்காத உதவி இதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றே எண்ணுகிறோம். இரண்டாவதாக, பல மனிதர்கள் கிறிஸ்தவம் குறிப்பிடுகிற கற்பை காத்துக்கொள்ள தீவிரமாக முயற்சி எடுப்பதிலிருந்து தடுக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதற்கு முயற்சி செய்யும் முன்பாகவே அது சாத்தியமல்ல என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு காரியத்திற்கான முயற்சிகள் எடுக்கப்படும்போது அது சாத்தியமா அல்லது சாத்தியம் இல்லையா என்பதை குறித்து ஒருவர் சிந்திக்கக்கூடாது. ஒரு கேள்வித்தாளில் விருப்பமான கேள்விகள் கேட்கப்படுவதை எதிர்நோக்கும்போது ஒருவர் தன்னால் அதை செய்ய முடியுமா முடியாதா என்று யோசிக்கிறார். ஆனால் ஒரு கட்டாய கேள்வியை எதிர்நோக்கும்போது ஒருவர் தன்னால் முடிந்த மட்டும் அதை சிறப்பாகச் செய்தாக வேண்டும். மிகவும் முழுமையற்றதாக எழுதப்படும் ஒரு பதிலுக்கு ஒரு சில மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடும். ஆனால் பதிலே எழுதாமல் விடப்பட்ட கேள்விக்கு எந்த மதிப்பெண்ணும் கிடைக்கப் போவதில்லை.
தேர்வுகளில் மட்டுமல்ல, போரிலோ, மலையேறுவதிலோ, ஸ்கேட்டிங் அல்லது நீச்சல் பழகுவதிலோ, அல்லது சைக்கிள் ஓட்டுவதிலோ, ஏன் இன்னும் காலர் பட்டனை குளிரினால் விரைத்த விரல்களுடன் மாட்டுவதில் கூட மனிதர்கள் பல நேரங்களில் தாங்கள் செய்து முடிக்கும் வரையிலும் சாத்தியமில்லை என்று நினைத்தவைகளை செய்து முடித்திருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்பொழுது உங்களால் செய்யக்கூடிய காரியங்கள் மிகவும் ஆச்சரியமானவைகளாகும். ஒரு காரியத்தை குறித்து நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். என்னவென்றால், முழுமையான தொண்டு என்பதைப் போல முழுமையான கற்பு என்ற ஒன்று வெறும் மனித முயற்சிகளினால் அடையக்கூடியது அல்ல. நீங்கள் தேவனுடைய உதவியை கேட்க வேண்டும். அப்படி செய்த பின்பும் கூட நீண்ட காலத்துக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாதது போலவும், உங்கள் தேவைக்கும் மிகவும் குறைவான உதவியே கொடுக்கப்பட்டதைப் போலவும் உங்களுக்கு தோன்றலாம். அதை விட்டு தள்ளுங்கள். ஒவ்வொரு தோல்விக்கு பின்பும் மன்னிப்பை கேளுங்கள். உங்களை நீங்களே தூக்கி நிறுத்தி மீண்டும் முயற்சி செய்யுங்கள். பெரும்பாலும் தேவன் நமக்கு முதலாவதாக உதவுவது அந்த ஒழுக்கத்தை நோக்கி அல்ல, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிற அந்த பலத்தை நோக்கித்தான். ஏனென்றால் கற்பு அல்லது துணிவு, உண்மை அல்லது மற்ற எந்த நற்குணமும் எவ்வளவுதான் முக்கியமானதாக இருந்தாலும் இந்த செயல்முறை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாயிருக்கிற நம்முடைய ஆத்துமாவுக்கான பழக்கங்களில் நம்மை பயிற்றுவிக்கிறது. அது நம்மை குறித்து நமக்கு இருக்கின்ற மாயையான காரியங்களை எல்லாம் குணப்படுத்தி தேவன் மேல் சார்ந்து கொள்வதை நமக்கு கற்பிக்கிறது. நம்முடைய சிறப்பான தருணங்களில் கூட நம்மை நாமே நம்ப முடியாது என்று ஒரு புறம் நாம் கற்றுக்கொள்கிறோம். மறுபுறம் நம்முடைய மோசமான நேரத்தில கூட நாம் விரக்தி அடைய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நம்முடைய தோல்விகள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்றும் கற்றுக்கொள்கிறோம். நாம் செய்யக்கூடிய ஒரே கொடிதான காரியம் எதுவென்றால், முழுமையடையாத நிலையிலும் அதை குறித்து திருப்தியடைந்து அமர்ந்து விடுவதுதான். மூன்றாவதாக, உளவியல் அடக்குமுறை என்று நமக்கு கற்பிக்கிற காரியத்தை மனிதர்கள் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். அடக்கி வைக்கப்பட்ட பாலுணர்வு மிகவும் ஆபத்தானது என்று அது நமக்கு கற்பிக்கிறது. ஆனால் இங்கு அடக்கி வைக்கப்பட்ட என்ற வார்த்தை அறிவியல் தொடர்பான ஒரு தொழில்நுட்ப சொல்லாகும். அது கீழ்ப்படுத்தப்பட்ட, அதாவது மறுக்கப்பட்ட அல்லது எதிர்க்கப்பட்ட என்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. ஒரு அடக்கி வைக்கப்பட்ட ஆசை அல்லது எண்ணம் என்பது பொதுவாக மிகவும் இளம் வயதிலேயே ஆழ்மனதுக்குள் தள்ளப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. மேலும் இப்பொழுது அது நம்முடைய சிந்தனைக்கு முன்பாக ஒரு மாறு வேடத்திலோ அல்லது அடையாளம் கண்டு கொள்ள முடியாத ரூபத்திலோ தான் வர முடியும். அடக்கி வைக்கப்பட்ட பாலுணர்வு என்பது அந்த நோயாளிக்கு ஒரு பாலுணர்வாகவே தெரிவதில்லை. ஒரு இளம் பருவத்தில் உள்ளவரோ அல்லது ஒரு வயது வந்தவரோ ஒரு உணர்வு பூர்வமான ஆசையை எதிர்ப்பதில் ஈடுபடும் பொழுது அவர் அடக்குமுறையை சமாளிக்கவோ அல்லது அப்படி ஒன்றை உருவாக்குகிற அபாயத்திலோ சிறிதளவு கூட இல்லை. மாறாக கற்பை அடையும்படியாக தீவிரமாக முயற்சி எடுக்கிறவர்கள் அதிக விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். மேலும் வெகு சீக்கிரத்தில் தங்களுடைய சொந்த பாலுணர்வை குறித்து வேறு எவரை காட்டிலும் மிகவும் நன்றாகவே அறிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் தங்களுடைய ஆசைகளை குறித்து அறிந்து கொள்ளும்போது அது வெலிங்டன் நெப்போலியனை அறிந்து கொண்டது போலவும், ஷெர்லாக் ஹோம்ஸ் மோரியார்டியை அறிந்து கொண்டது போலவும், ஒரு எலி பிடிப்பவர் எலிகளை குறித்து அறிந்து கொள்வது போலவும், அல்லது ஒரு பிளம்பர் ஒழுகுகிற குழாய்களை குறித்து அறிந்து கொள்வது போலவும் இருக்கும். நற்குணம் அடையும்படியாக முயற்சி எடுக்கப்படுகிற நற்குணம் கூட வெளிச்சத்தை கொண்டு வரும். ஆனால் ஈடுபடுதல் மூடுபனியை கொண்டு வரும். இறுதியாக, பாலுணர்வை குறித்து இவ்வளவு நீளமாக நான் பேச வேண்டியதாக இருந்தாலும் கிறிஸ்தவ ஒழுக்கத்தின் மையம் இங்கு இல்லை என்பதை என்னால் முடிந்த மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யாராவது ஒருவர் கிறிஸ்தவர்கள் கற்பற்ற தன்மையைத்தான் தீமையின் உச்சம் என்று கருதுகிறார்கள் என்று நினைத்தால் அவர் நினைப்பது முற்றிலும் தவறு. மாம்சத்தின் பாவங்கள் தீமையானவைகள்தான். ஆனால் எல்லா பாவங்களிலும் அவைகள்தான் குறைந்தபட்ச தீமையாயிருக்கின்றன.